ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2025ஓட ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பாப்பா ஸ்ரீ சைத்தன்யா ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. வெட்னஸ்டே ஈவினிங் நாங்கள் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக ஹிந்துஸ்தான் காலேஜை நோக்கி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். சீஃப் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுற விதமாக பேனரில் வச்சுருந்தாங்க. ஹெவி க்ரௌடுங்க வெளியே. பாப்பாவுக்கு ஆஃப்டர்நூன் செக்ஷன் தான் வந்து டான்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் வந்து ப்ரீகேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும், தேர்ட்லேருந்து 5th வரைக்கும் ஈவினிங்கு. போனோடனே குட்டீஸ் எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த மாதிரி கேமரா வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. யாருக்கு ஹாப்பியாக இல்லையோ அர்ணவ் குட்டிக்கு தாங்க செம்ம ஹாப்பி. ஏறினோடனே ஒரே சிரிப்பு. இந்த சுற்றி வந்து ஃபோட்டோ எடுக்கவும். போனோடனே கிளாசிக்கல் டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு, எப்பவும் போல் பரதநாட்டியம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி வெளியே வந்து பார்க்கலாம் பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்தோம். ஆர்டர் வைஸாக உட்கார வச்சுருந்தாங்க. பாப்பா தான் தேர்ட் டான்ஸு. நிக்கிதாவோட கிளாஸ் மிஸ்ஸு. போனோடனே குட்டீஸ்க்கெலாம் பசிக்கும்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சாண்ட்விச்சுங்க, அப்புறம் ஒரு கேக் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கம்பு மிட்டாய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒரு மாதம் ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாப்பாவோட டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பராக ஆடினாங்க. ஆஃப்டர்நூன் டைம்ங்கிறதுனால அர்ணவ் குட்டிக்கு பயங்கர தூக்கத்தில் என்ன பண்ணுறானே தெரியல. பயங்கர சேட்டை உள்ளே உட்காந்துட்டு. ஃபுல் ஏசி ஹால் தான் இருந்தாலும் அவனால் அங்கே உட்காரவே முடியல. ஒரு 4-5 டான்ஸ் பார்த்துட்டு எந்திரிச்சு வெளியவே வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் தான் அவன் ஃப்ரீயானா. எங்களை கொஞ்சம் நேரம் உட்கார விட்டான். வந்து வெளியே சரியான ஆட்டோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட சேர்ந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு சீட்டு கிடைக்காதனால தூரமாக இருந்து தான் வீடியோ எடுத்தோம். அதனால தான் வந்து கிளியராக தெரியல. கிளியர் வீடியோ எனக்கு கைக்கு கிடைச்ச மேலும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு தனித்தனி சாங்குங்க. இப்போ ஏ செக்ஷனுக்கு தனியாக, பின்னா பிக்கு தனியாக, அந்த மாதிரி. தேர்ட்லேயே ஒரு 5 செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா 5 பேருக்கும் தனித்தனி டான்ஸ் தான். காஸ்டியூம்ஸு, டான்ஸு எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி லைட்டிங்ஸும் அவ்வளோ சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உங்கள் குட்டீஸ் இந்த வருஷம் ஆனுவல் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். நாங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, டான்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக வந்து எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த உடனேவே நாங்கள் நிக்கிதாவை கூட்டிகிட்டு வெளியே போகலாம் அம்மான்னு அர்த்தம் சொன்னோன்னே சரின்னு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு புத்தர் சிலை இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நம்ம இந்துஸ்தான் காலேஜில் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காமாக இருக்கும். போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அப்படின்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எவ்ரி இயர் வந்தால் கண்டிப்பாக இங்கே உட்காந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துட்டு போவோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.